ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நமக்கு லஞ்ச் பாக்ஸ் சீரியல்ஸ் பார்த்துட்டு இருக்கிறதெல்லாம் தீயல் பார்க்க போகிறோம். அது ஒவ்வொரு தீயலாக நம்ம பார்த்துட்ருக்கோம். அதில் இது தீயல் வந்து வெண்டைக்காய் வச்சு பார்க்க போகிறோம். இப்போ நான் தேங்காயும் சின்ன வெங்காயம் 2 பல்லு பூண்டு எல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு பொன்னிறமாக வரட்டு. இந்த டைமில் நான் கொஞ்சம் நல்ல ஜீரகம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பிஞ்சு நம்ம மிளகும் சேர்த்து நம்ம நல்லா வதக்க போகிறோம். இது ப்ரௌனிஷ் கலர் வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம பொடியெல்லாம் சேர்த்தாச்சு. சில்லி பவுடரு, மல்லி பவுடரு, மஞ்சள் பொடி எல்லாம் சேர்த்தாச்சு. நம்ம மிளகு ஜீரகம் எல்லாமே சேர்த்துட்டோம். இனி எல்லாம் அதை அப்படியே மணமாக வறுபட்டதுக்கப்புறம் நம்ம மையாக அரைச்சிட்டு வரணும். நம்ம மையாக அரைச்சதுக்கப்புறம் இந்த மண்சட்டியில் எண்ணெய் ஒழிச்சிட்டு கடுகு வெந்தயம் எல்லாம் சேர்த்து நம்ம வெட்டி வச்சுருக்கோம் பார்த்திங்களா வெண்டைக்காய், அதை போட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், வதக்க போகிறோம். மண்சட்டி நல்லா சூடாகணுன்னே வெளிச்செண்ணெய் ஊற்றிட்டு, நல்லெண்ணெய் இல்லட்ட வெளிச்செண்ணெய் ஊற்றிட்டு கடுகும் வெந்தயமும் போட்டிருக்கேன். நல்லா பொட்டிச்சு வரட்டு. அதுக்கப்புறம் கருவேப்பிலை, சின்ன வெங்காயம், அதுக்கப்புறம் பூண்டு இதெல்லாம் போடும்போது நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். வெங்காயம் எவ்வளோ தூரத்துக்கு நம்ம சின்ன வெங்காயம் சேர்க்குறோமோ கறியெல்லாம் அது நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா பொட்டிச்சு வருது. இந்த டைமில் வெங்காயம், பச்சை மிளகா, வெங்காயமும் பின்ன பூண்டு, கருவேப்பிலை போட்டாச்சு. ஏன்னா இடத்துல சின்ன சின்னதாக வெட்டி வச்சுருக்கோம்னா இது லைட்டாக இது கூடயே நம்ம கூட போடலாம். ஏன்னா அப்போ தான் வெந்துடும். ஸோ நம்ம எவ்வளோ தூரத்துக்கு வதக்கணுமோ அவ்வளோ தூரத்துக்கு வதக்கலாம். இப்போ இதில் உப்பு மட்டும் சேர்த்து என்ன பண்ண போகிறேன், வதக்க போகிறேன். மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா எண்ணெயிலே இது வதங்கிடணும். அப்போ தான் நம்ம மசாலா அரைச்சி போடும்போது நல்ல மணமாகவும் இருக்கும், நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். அப்போ தான் இந்த மசாலா எல்லாம் போயிட்டு வெண்டைக்காய்க்குள்ளே இருக்கும்போது சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம நிறைய ரெசிபி புளிக்குழம்பு, வெண்டைக்காய் பச்சடி அப்படிலாம் நிறைய போட்டிருக்கோம். ஸோ இப்போ பண்ணுறது தீயல் நல்ல நாகர்கோவில் ஸ்டைலில் எங்களுக்கு எப்போவுமே ஏதாவது ஒரு காய்கறி கிடச்சா நாங்கள் தீயல் தான் வைப்போம். ஸோ அந்த மெத்தடில் தான் நான் வைக்கிறேன். ஸோ அதை தான் உங்களுக்கும் காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் வெந்தாச்சு. இனி நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்திங்களா, மையாக அரைச்சி வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி அரைக்கணும், அப்போ தான் நல்ல இதாக இருக்கும். இனி இதை நம்ம இதுக்குள்ளே ஊற்றிட்டு தண்ணி, அதாவது இதுக்குள்ளே புளி கரைசலை ஊற்றி நம்ம என்ன பண்ணிடலாம், கழுகி அதில் ஒழிக்க. இப்போ பார்த்திங்கன்னா தண்ணி நம்ம அலசி ஊற்றிருக்கோம்ல, உப்பு புளி எரிவு எல்லாமே கரெக்டாக பக்காவாக இருக்குது. இனி கொதிச்சதுக்கப்புறம் எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது நம்ம இறக்கிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட தீயல் நல்லா அப்படியே வெட்டி தலைச்சி எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு அப்படியே வந்துச்சுல. இந்த டைமில் நம்ம கொத்தமல்லி இலையை நம்ம சின்ன சின்னதாக வெட்டி அப்படியே போட்டால் நல்ல மணமாக இருக்கும். நம்மளோட தீயல் வெண்டைக்காய் தீயல் ரெடி. இனி சுடு சாதத்துக்கு நல்லா கருணக்கிழங்கு இல்லாட்ட சேனை இதெல்லாம் இருந்துச்சுன்னா வறுத்தோ, இல்லாட்ட உருளைக்கிழங்கு வறுத்தோ வச்சு ஒரு அப்பளம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். இந்த லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியில் வேறு ஒரு வீடியோஸோடு வேறு ஒரு ரெசிபியோடு டிஃப்ரெண்ட்டாக பார்க்குறேன். இதேமாரி கமெண்ட் பண்ணுங்கள், செஞ்சு பாருங்கள். பேச்சுலர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதேமாரி வேறு வீடியோஸோடு உங்களை சந்திக்க வரேன். பாய் பாய்.